ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 3 அதிகாரம் 18 1 John chapter 3 verse 18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்லுகிறார் என்றால், அழகாக சொல்கிறார். பிள்ளைகளே என்று கூப்பிடுறார். பிள்ளைகளே என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? வெறும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. எப்படி அன்பு கூறணுமா? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பு கூறுதலை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். இவர் ஒரு அன்பின் சீஷனாக இருப்பதனால் அன்பை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, வெறும் வசனத்தினாலும் நாவினாலும் நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்தாமல், கிரியையில் உங்களுடைய செயலில் நீங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிரியையிலும் உண்மையினாலும் நீங்கள் அன்பு கூற கட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி இன்றைக்கி நிறைய பேர் அவங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அன்பே இல்லை. அன்பு பார்த்திங்கன்னா அந்த அன்பு கிரியை செய்கிற அன்பாக இருக்கணும். வெறும் இருதயத்தில் மாத்திரம் அன்பை வச்சுக்கிட்டு, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது எந்த விதத்திலையும் பயன் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு, பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பு கூறாவிட்டால், அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே பிதாவின் அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம் 10 வாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த அன்பு எப்படி இருக்குதுன்னா, கிரியையில் குமாரனை அனுப்பிட்ட பிற்பாடு தான் சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தந்தருளி தான் அன்பு கூர்ந்தார். அப்போது நம்மளுடைய அன்பு கிரியையில் வெளிப்படணும். ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தை குறித்து என்ன சொல்கிறாரு? இவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? வெறும் வசனத்தினாலும் நாவினாலும் அன்பு கூறுகிறாங்க. நிறைய பேர் தேன் ஒழுக பேசுவாங்க. ஐயோ, உன்னை தான் நான் யோசித்துட்டு இருந்தேன், உன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம், உன் மேலே எனக்கு ரொம்ப நேசம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வாயளவில் தான். அவங்களுக்கு ஒரு இக்கட்டு இருக்கும், ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கும். இந்த அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். ஆனாலும் அதை செய்ய மாட்டாங்க. அதை செய்யாமல், நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிற தப்பு இல்லை. ஆனால் அவனுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கும்போது அதை செய்யாமல் நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறது தப்பு. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான், நாவினாலும் வசனத்தினாலும். சிலர் பாருங்கள், அவனே நிறைய பிரச்சனையில் இருப்பான். பிரச்சனையில் இருக்கும்போது வசனம் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உனக்கு நிர்வாகம் இருக்கும்போது நீ ஒரு வசனத்தையே சொல்லி அனுப்பிட்டா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. எப்படி அன்பு கூறணும்? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து கொள்கிறோமா. எப்படிங்க? நாம் இப்படி செய்கிறதுனால சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து கொள்கிறோம்.
பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட கிரியை இல்லாத அன்பு அது வீணென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1 வாசிக்கிறேன். 1 Thessalonians chapter 1 verse 2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அன்பின் பிரயாசம். இந்த அன்பு வெறுமைனா இருக்கக்கூடாது. நான் உன்னை நேசிக்கிறேன் இருதயத்தை அளவிலே சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பாமல் நான் உங்களெல்லாம் நேசிக்கிறேனே சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த அன்பு வெளிப்படாது. அந்த அன்பு எப்போ வெளிப்பட்டுச்சு? அந்த அன்பு எப்பொழுது நமக்கு வெளியரங்கமாச்சுன்னா குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினதினாலே அந்த அன்பு உண்டாயிருக்கிறது. அப்படி போல பாருங்க, இந்த தெசலோனிக்கேயரில் நம்ம வாசித்த வார்த்தையின்படியாக அன்பின் பிரயாசம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பு கிரியையில் பிரயாசத்தில் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படும் போது இதனாலே நாம் சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து கொள்கிறோம். 19ஆம் வசனத்தில். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தையின்படியாக நாம் வெறுமன வாயினாலையும் இருதயத்தில் நான் உன் இடத்துல அன்பு கூறுறேன்னு சொல்லி கொண்டு இருக்காதபடிக்கு நம்மளால் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியும்? ஒருத்தருக்கு உதவி செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது, உதவி செய்வதற்கு நம்மிடத்தில் நிர்வாகம் இருக்கும்போது அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று வேதம் சொல்லுது. ஆதலால் நம்ம அன்பு கூறுகிறவர்களாய் கிரியையினாலே, நம்மளுடைய அன்பு கிரியையினாலே வெளிப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தருளி இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன் அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவத்துடையவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.